வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ காலையில் இருந்தாச்சு 9 வயசுங்க. இங்கே விடுறதுக்கு செம்ம தூக்கம் நைட்டு. கோல்டு வேறு மாத்திரை போட்டு தூங்கினது தான். நானும் சரியான தூக்கம் இன்னைக்கு. 10 மணிக்கு கிளம்பணும் சாப்பிட. பார்ப்போம் இன்னைக்கு இல்லைன்னா என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு ரூமுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா பசங்க கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன வச்சு பண்ணுறேன்? யாருது? ஸோ இங்கிலிருந்து கம்பேக் நினைக்கிறேன். நம்ம இங்கிலிருந்து கம்பேக்கா கம்பேக்கே கிடையாது, பண்ண மாட்டேங்குன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் கிளம்பிட்டேன். பசங்க வேறு டப்புன்னு வந்துட்டானுங்க, ஃபோன் பண்ணிட்டானுங்க. சரி வாடா காலேஜுக்கு. ஏன்னா ப்ராஜெக்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ ஃபைனல் இயர் வந்துட்டோம். ப்ராஜெக்ட் பண்ணால் தான் வேலைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரிவ்யூ வரப்போகுது எங்களுக்கு. ஸோ Jan 9. ஸோ அதுக்காக ப்ராஜெக்ட் பண்ணோம். என்ன ஐடியா எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலேஜ் வந்துடுவாங்க. எங்கள் டீம்மேட்ஸ் 2 பேரும், ஹரியும் சூப்பர்காவும். ஸோ கைஸ் இவங்க 2 பேர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் ஒரு சம்பவம் பண்ணாங்க. என்ன பண்ணா? சம்பவமே பின்னாடி இருக்கு. முடிய கட் பண்ணிட்டாரா? விட்டுங்க ராசா விட்டுங்கன்னு சொல்லி அப்போ மொத்தமா வெட்டிட்டாரா? 2 பேர். அது எவ்வளவு பெருசு இருந்துச்சு தெரியுமா? தெரியல, நான் கவனிக்கல. சாக்கு ஒரே வெட்டுதான் தெரிஞ்சு முடிக்க நட்டிட்டு போச்சு. எப்ப சம்பவம்? எப்போ? உனக்கு எதுக்கு இந்த விளையாடுறா? வேற போக்கல. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்புறம் ப்ராஜெக்ட் ஏதாவது ஒரு பில் பண்ண போறோம். பில்லே பண்ணல நம்ம எதுவும் வர இது கொடுக்கணும். நம்ம என்ன ஆர்கிடெக்சர் டயக்ராம் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. அதான் ஆல்ரெடி இருக்கு ஆர்கிடெக்சர் டயக்ராம். எனக்கு சூப்பர் ஏதாவது டிப்ரெஷனுக்கு போயிட்டா கைஸ், ஏன்னு தெரியல. பாருங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராஜெக்ட் வேலையை. அதான் டிப்ரெஷன் போயிட்டேன். அதனால சூப்பர் ஏதாவது டிப்ரெஷன் போயிட்டாலாம். ஒரு நல்ல ஆளா போச்சு. நம்ம ஒரு ஆள் இருக்கான். ஸ்டீவ் தான் எனக்கு வேணும். ஆல் டைம் ஸ்டீவோட ஃபேன் தான் நான். ஸ்டீவ் ஹாரிட்டன்லாம் கிடைக்க மாட்டாங்க. வேற ஏதோ பேர் சொல்லுவாங்க. ஸ்டீவ் அவன் ஒரிஜினல் பேர் இல்ல. ஸ்டீவ் ஒரிஜினல் பேர் ஜோகிரி மாதிரி ஜோகிரின்னு வேறாடா. கை செட்டில் இடம் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா காக்க மாட்டேங்குச்சு. மாட்டேங்குதுரா அது. ஃபைனலி காருக்கு வந்துச்சு கைஸ், விளையாட போகிறோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஹரி சூப்பர்ஜாவும் போயிட்டாங்க வீட்டுக்கு. ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 5% முடிஞ்சிருக்கோம். இப்போ தான் 4:30 மணிக்கு போனானுங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அப்படி இப்படி டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டு இப்போ தான் போனானுங்க. சரி பார்ப்போம் பசங்க என்ன பண்ணாங்க. இன்றைக்கி ஆன்லைனில் கிளாஸ் இருந்துச்சு, மீன்ஸ் பைத்தான். உங்களுக்கும் வேணும்னா லிங்க்கு சொல்லுங்கள், தட்டி விட்றேன் நான். கமெண்ட்டில் லிங்க்குன்னு கேளுங்க. மீன்ஸ் எனக்கு 2 மணிக்கு கிளாஸ் ஃப்ரெண்டு தான் பைத்தான் எடுக்கிறான். அது நாங்கள் கொஞ்சம் அப்படியே கற்றுருக்கோம். அதிலே கற்றுக்கணும் கொஞ்சம். இன்றைக்கி தான் எல்லாருமே இருந்தாங்க. இன்றைக்கி நான் காலேஜ்லேருந்து கிளாஸ் பார்த்துருந்தேன். எங்கள் பசங்க தனுஷ் மாதவன் அவங்களும் கிளாஸுக்கு வந்தானுங்க கூகுள் மீட்டில். பார்ப்போம் என்ன போய் நான் கேட்குறேன் என்னடா பண்ணீங்க இன்றைக்கி. கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தேன் பைத்தானு விட்டுனியா? அட்டன் பண்ண கூடாது. நான் சொல்கிறேன்பா அட்டன் பண்ணேன். ரொம்ப ஃபோன் போட்டு கூப்பிட்டான், அட்டன் பண்ணுறான். சரி அட்டன் பண்ண. நீ உன் முகத்திலே லவ் முகத்திலே இரு. மாதவன் எங்க பாருங்க படுத்து நேரம் நான் படுறேன். ஆனால் கம்பேக்கு நான் நேற்று முடிச்சு படுத்தேன். பைத்தான் கிளாஸ் முடிச்சுட்டு இப்போ தான் படுத்தேன். எல்லாரும் என்ன மிச்சம் எப்படி இருந்துச்சு கிளாஸ்? மற்ற கிளாஸ் டக்கு நடத்திட்டு போயிடுவாங்க. உட்காந்து ஒன்று சொல்லிக்கலாம். 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வித்து பக்கம் நேரம் தான். சூப்பர். மினி சாப்பிட கைஸ். கைஸ் நீங்கள் 2026 என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க. பாருங்கள் இப்போ நான் பசங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன். காமிக்கிறேன்.
நானும் அங்கே போயிருந்தேன் ரொம்ப நாளாக, ஒரு 2-3 நாளாக போயிருந்தேன். ஆனால் நியூ இயர் வந்து 2 நாளாக கேப் விட்டேன். 1ஆம் போல் இன்றைக்கும் போல் காமிக்கிறேன் பாருங்களேன். ஒருத்தங்க பாருங்க வாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறான். பசங்க பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டானுங்க. இது ரெசல்யூஷன் எடுத்துட்டானுங்க, ஜிம்மில் தான் ஃபன் பண்ணுவோம், ஜிம்மில் தான் எல்லாத்தையும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க யார் யாருக்கு இருக்குன்னு. இந்த பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாஸ்டலோட ஜிம்மு. அங்கே ஒரு 2 பாடி பில்டர்ஸ் 2026 2 பேரும் பாடி பில்டர்ஸ் ஆயிடுவானுங்க. நானும் ஆயிடுவேன் பாருங்க நீங்கள் கூடிய சீக்கிரத்தில். இதுதான் ஹாஸ்டல் ஜிம். எங்கள் ஹாஸ்டலில் ஜிம் இருக்கும். ஒரு நாள் ஹாஸ்டல் டூர் vlog வரும், நீங்கள் பாருங்கள். அதையும் ஒன்றா காமிக்கிறேன். டயர்டா ஸோ அதனால ஜிம்முக்கு வரல. என்ன வந்திருப்பேன் நான் ஓகேவா, டயர்ட் ஆயிடுச்சு, உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சு, அதனால ஜிம்முக்கு வரல. ஸோ 2026 பாடியை மாத்துறேன், நான் வெயிட் போடுறேன், எல்லாமே நடக்குது. கேண்டீன் சாப்பிட வந்துட்டோம். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பிரஜ் சொல்லுவோம். பேச முடியல. என்ன பேசுற முடியல? ஏன் மௌனமா? சாப்பிடும் போது எங்கள் அப்பா பேச விடுவாங்க. உங்கள் அப்பா நானே அனுமதி தரேன், பேசுறா பேசுறதுடா. ஏன் பொண்ணுங்க கூட மட்டும் சாப்பிடும்போது பேசுறீங்க? பேசுறது டேய் கிளாஸ்ல நீங்க பேசுறீங்க உட்காந்து. பேசுறதுடா. யாருக்கிட்ட? யாருக்கிட்ட என்ன? ஏன் என்னாச்சு? என்ன வச்சு கண்ணன் பாக்குறேன். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சப்பாத்தி சிக்கன் அவ்வளோதான். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, மதியானத்துக்கு சாம்பார். ஓகேயா? மஷ்ரூம் வாங்கி தரவான்னு கேட்டேன். மஷ்ரூம் ஆனால் சாம்பாரே நல்லா இருந்துச்சுடா. ஒய் பிகாஸ் நான் வந்து வெஜ்ஜி தகவல். நான் நான்வெஜ் தெரியும், அதனால் சப்பாத்தி வச்சு சிக்கன் சாப்பிடுவேன். ஆமாங்க, என்ன பண்ணுறது நம்ம கண்டிப்பா சரக்கு அடிச்சு நான்வெஜ் தின்னவங்க செத்துட்டாங்களாண்டா. சரக்கு அடிச்சு நான்வெஜ் சாப்பிட்டு செத்துட்டானுங்களா? என்ன பண்றது பாரு எப்படி இருக்கு உலகம். அதுதான் நம்மள மாதிரி சரக்கு அடிக்காம நிம்மதியா ஜாலியா இருக்கலாம். அது டீ டோட்டலா இருக்கும். டீ குடிச்சோமா இந்த மாதிரி டோட்டல் அடிச்சோமா போயிட்டே இருக்கணும் மக்களே. அதுதான் நம்ம கொள்கையே. ஏன்னா பேசுவான்னு பாக்குறேன், பேச மாட்டேங்கிறேன், என்னன்னு தெரியல. பிரதீபா வீடியோ ரிலீஸ் பண்ணிட்ட பாத்தியா இல்லையா? நேத்து எடுத்ததா பாத்தியா இல்லையா? பாக்கல மக்களையா போய் பாரு, நல்லா இருக்கு, அற்புதமான வீடியோ. 4Kல ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்களும் போய் பாருங்க மறக்காம. கைஸ் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா தனுஷ் இல்லை, அவன் எங்கே இருப்பான்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும் எங்கே இருப்பான்னு. எங்கே மச்சான் இருக்கான்? காதல் பண்ணிட்டு இருக்கோம். காதல் பண்ணிட்டு இருப்பான் அவன். பாருங்க கடைசியில் எங்கே போய் முடியும்னு பாருங்க. நீங்களே vlog இங்கே என்ன பண்ணுறேன், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.